Exercise 13.1, sum number 1. A survey was conducted by a group of students as a part of their environment awareness program. So, environment awareness program உடைய ஒரு பார்ட்டா ஒரு group of students வந்து ஒரு survey conduct பண்ணுறாங்க. So, என்ன type of survey அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in which they collected the following data regarding the number of plants in 20 houses in a locality. So, மொத்தம் 20 houses இருக்குது. அந்த 20 ஹவுசஸில் எவ்வளோ பிளான்ஸ், ஒவ்வொரு ஹவுஸ்லையும் எவ்வளோ பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க, எவ்வளோ பிளான்ஸ், எவ்வளோ செடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஸோ இப்போது இதோடைய ஆவரேஜ், அதாவது மீன் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ இதோடைய சராசரி என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் பிளான்ஸும் நம்பர் ஆஃப் ஹவுசஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹவுசஸ் 0 to 2 பிளான்ஸ் வச்சுருக்கிறது 1 ஹவுஸ், 2 to 4 6, 2 to 4 2, 4 to 6 1, 6 to 8 5, 8 to 10 6, 10 to 12 2, 12 to 14 3. Which method did you use for finding the mean and why? So எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் மீன் கால்குலேட் பண்ணுறதுக்கு, எதுக்காக அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கிளாஸ் இன்டர்வல் இல்லையா, குரூப்டு. ஸோ அப்படி குரூப்டு இருக்கும்போது நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோம். இது ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், இன்னொன்று அசியூம்டு மீன் மெத்தட், இன்னொன்று ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடில் எது அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த டேப்லர் காலம் நம்ம, அதாவது எக்ஸோடைய வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டேப்லர் காலம்ஸ் எழுதுகிறேன். ஃப்ரீக்வன்சி, ஸோ கிளாஸ் இன்டர்வல் 0 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 14. Frequencies 1 2 1 5 6 2 3. Next x value is nothing but the center value, அதாவது mid value. 0 plus 2 2, 2 divided by 2 1, 2 to 4, 2 plus 4 6, 6 by 2 3. Next 4 plus 6 10, 10 by 2 is 5. So straight away நான் எழுதுகிறேன். இனிமே 6 to 8 இதோடைய center value 7, 8 to 10 9, 10 to 12 11, 12 to 14 it is 13. இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணலான்றதை யோசிக்கலாம். இப்போ எக்ஸ் வேல்யூஸ் எஃப் வேல்யூஸ் ரெண்டுமே வந்து, இந்த எக்ஸ் அண்ட் எஃப் ரெண்டுமே வந்து சிங்கிள் டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ ஸ்மாலர் வேல்யூஸாக இருக்குது. இது வந்து 2 digit, 11 and 13 obviously 2 digit தான், ஆனால் ஸ்மால் வேல்யூ தான், கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம டைரக்ட் மெத்தட் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, which method did you use for finding the mean and why? So we choose direct method since the x values and f values are small. So அதுதான் அதோடைய reason. So we use direct method. So direct method formula என்ன, x bar is equal to, direct method x bar is equal to summation fx divided by summation f. So fx, so fx calculate பண்ணுறோம். So f into x, 1 into 1 1, 2 3s are 6, 1 5s are 5, 7 5s are 35, 9 5s are 45, 9 6 are 54, 2 11s are 22, 3 into 13 it is 39. So இது ஆட் பண்ணிடுறோம். 11 15 20 25 31 32, balance 3 3 6 11 13 16, 162. next summation f calculate பண்ணிடுறோம். 2 3 4 9 15 17 20. so just formulas la substitute பண்ணிடுறோம். so x bar is equal to summation fx. so 162 divided by 20, 2 tables la cancel பண்ணோம். 2 10s are 2 81s are. so 81 divided by 10 it is obviously 8.1. so mean is equal to 8.1. thus we calculated sum number 1. Thank you.